rock, paper, scissors, shoot. I won. This is a good beginning of my plan to dominate the human race. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங், எலான் மஸ்க், சுந்தர் பிச்சை இவங்க எல்லாமே பார்த்து பயந்த ஒரு டெக்னாலஜி. இது எதிர்காலத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை கொண்டு வர போகுது? இந்த டெக்னாலஜியை 1950லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. மனிதர்களை விட பல மடங்கு திறன் மிக்கது. அது மட்டும் இல்லாம சுயமா சிந்திக்கிற திறனும் இதுக்கு இருக்குதாம். இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன? அது எப்படி செயல்படுது? இதனால மனித குலத்திற்கு என்ன தீமைகள் நடக்கும், என்ன நன்மைகள் நடக்கும்? இத பத்தின முழுமையான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் பிரவீன். இது பிரவீன் வாய்ஸ் ஓவர். 1950ல ஆலன் டியூரிங் தான் முதல்ல AI அப்படின்ற டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஐசக்ன்றவரு ரோபோக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு 3 லாஸ அவரு பாஸ் பண்றாரு. 1961ல இண்டஸ்ட்ரியலுக்கு பயன்படுற மாதிரி ஒரு ரோபோவை டிசைன் பண்றாங்க முதல்ல. அதுதான் ரோபோட்டிக் ஆர்ம். இப்ப வரைக்கும் அந்த ரோபோட்டிக் ஆர்ம் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. 1996ல IBM Deep Blue அப்படின்ற ஒரு பிளேயிங் ரோபோவை கண்டுபிடிச்சாங்க. இது கேம் பிளேக்காக பயன்படுத்த 2008க்கு அப்புறம் தான் இந்த AI அப்படின்ற ஒரு விஷயம் விஸ்வரூபம் எடுத்துச்சு. அது வரைக்கும் சின்னதா தான் அங்க இங்க நடந்துட்டு இருந்துச்சு. எதுக்காக இந்த டெக்னாலஜி இவ்வளோ வருஷமா சைலண்டா இருந்துச்சுன்னா, இந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இதுக்கு தேவையான எந்த ஒரு ஹார்ட்வேர் சோர்ஸும் இல்ல, ஹார்ட்வேர்ஸும் கிடைக்கல. இதனாலதான் இந்த டெக்னாலஜி இவ்வளோ வருஷமா அமைதியாவே இருந்துச்சு. ஆனா இப்போ பெரிய லெவல்ல இந்த ஏஐன்றது மாறி வந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஏஐக்கு தேவையான எல்லா ஹார்ட்வேர் காம்போனன்ட்டும் இப்போ நம்ம கையில இருக்குது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பல விதம் இருக்குது. ஒன்னு, நம்ம கொடுக்கிற கமெண்ட் மூலமா அது வேலையை செய்யும். இன்னொன்னு, நம்ம கொடுக்கிற டேட்டா, கமெண்ட் இது எல்லாமே ஒன்னு சேர்த்து அதுவே சுயமா சிந்திச்சு வேலை செய்யும். இந்த சுயமா சிந்திச்சு வேலை செய்யற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக்கால தான் வருங்காலத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு அதை தயாரிக்கிற நிறுவனங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இங்க பலவிதமான வேலைக்கு பலவிதமான AI எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நம்ம யூஸ் பண்ற சிரி, அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட், டிரான்ஸ்லேட், வாய்ஸ் ரெகக்னிஷன், இமேஜ் ப்ராசஸிங், அது மட்டும் இல்லாம நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுறோம் அப்படின்றத புரிஞ்சு நமக்கு கரெக்டா ரிப்ளை கொடுக்கறது, ஆட்டோமேட்டிக் மிஷின், ரோபோ ஆர்ம், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்லாம் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். இந்த வகையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோஸ் எல்லாம் ஆல்ரெடி இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்களோ அதுபடிதான் அது நடக்கும். இந்த ஏஐல மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் 2 விதம் இருக்கும். மிஷின் லேர்னிங்கை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது எப்படின்னா, நம்ம என்ன கோட் கொடுக்குறோமோ அந்த கோடுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பவே திரும்பி இந்த மிஷின் லேர்னிங் செஞ்சுட்டே இருக்கும். இந்த மிஷின் லேர்னிங்ல என்ன டேட்டாவை 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தோமோ அதே டேட்டாவை தான் இப்பவும் வச்சிருக்கோம். இப்ப அதை விட டெக்னாலஜியா ஒரு AI வந்திருக்கு. அதுதான் ஜெனரேட்டிவ் AI. இந்த ஜெனரேட்டிவ் AI அப்படின்னா சாட் ஜிபிடி, கூகுளோட பார், எலான் மஸ்கோட XAI இது எல்லாமே பார்த்தனா நம்ம ஒரு கொஸ்டினை கேட்டனா அதுக்கு ஆன்சரை கிளியரா கொடுத்துரும். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஏதாவது டவுட்னா அதை கூகுள்ல சர்ச் பண்ணுவோம். அது நிறைய ஆன்சர்ஸை கொடுக்கும். அதுல நம்ம ஏதாவது போய் கிளிக் பண்ணி அதை ஃபைண்ட் பண்ணுவோம். நான் இப்ப இருக்கிற இந்த வகையான ஜெனரேட்டிவ் AI எல்லாம் நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கு எக்ஸாக்டான ஆன்சரை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணணும், போட்டோ எடிட் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவோம். அப்படி இல்லையா கிராஃபிக் டிசைனர் கிட்ட நம்ம கேட்போம். ஆனா அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத டைப் பண்ணாலே அதுக்கு இமேஜா நமக்கு கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு டைனோசரும் ஒரு பூனையும் சண்டை போடணும் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணி கேட்டா அது இமேஜா ப்ராசஸிங் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓனா மியூசிக் கிரியேட் பண்ணணும், யூடியூப் வீடியோல இருக்கிற லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே ஈஸியா ஜெனரேட்டிவ் ஏஐயால செய்யப்படுது. இந்த ஜெனரேட்டிவ் AI எப்படி ஒர்க் ஆகுதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா மூலமா தான். டேட்டாஸ் எல்லாமே இதுல ஸ்டோர் பண்ணிடுவாங்க. எப்படின்னா, ஒரு பூனைனா அந்த பூனையோட போட்டோ, ஒரு நாய்னா அந்த நாயோட போட்டோ, ஒரு கார்னா ஒரு காரோட போட்டோ, ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்டோட போட்டோ. அது மட்டும் இல்லாம என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நடந்திருக்குது எல்லா டேட்டாவையும் இதுல ஸ்டோர் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் இது ப்ராசஸ் பண்ணி நமக்கான ஆன்சரை அது கொடுக்குது. இது எல்லாத்தை விட அப்டேட்டா டீப் லேர்னிங் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. இந்த டீப் லேர்னிங் என்ன பண்ணும்னா, இதுவும் டேட்டாவை வச்சுதான் அனலைஸ் பண்ணும். ஆனா நம்ம ஏதாவது ஒரு இன்புட்டை கொடுத்து அந்த அவுட்புட் தப்பா வந்துச்சுன்னா செகண்ட் டைம் அதே இன்புட்டை நம்ம கொடுக்கும் போது அதுக்கு வர அவுட்புட்டை அந்த டீப் லேர்னிங்கே சரி பண்ணிக்கும். அது எப்படி? அது தானாவே சரி பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுக்கிற டேட்டாவை
இன்னைக்கு கேட்டா அது அந்த டேட்டாவை அப்டேட்டடா வச்சிருக்கும். அது தன்னைத்தானவே அப்டேட் பண்ணிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க்னா என்ன? நம்ம மனித மூளையில 80 பில்லியன்ஸ் அளவுக்கு நியூரான்ஸ் இருக்குது. இந்த நியூரான்ஸோட வேலையே நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்கள், நம்மள யாருன்னா தொட்டாலோ இல்ல நம்ம மேல ஏதாவது ஒரு பொருள் பட்டாலோ அதோட சிக்னலை மூளைக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுதான் அதோட வேலையே. மூளைக்கு இந்த சிக்னல் கிடைச்சதும் நம்ம உடம்பு உடனே ரியாக்ட் பண்ணும். இந்த நியூரான்ஸை இன்ஸ்பயரா வச்சுதான் நியூரல் நெட்வொர்க்கே கண்டுபிடிச்சாங்க. ரோபோட்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு நியூரல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணும். நம்ம கொடுக்கிற இன்புட் இந்த நியூரல் நெட்வொர்க் வழியா தான் பாஸ் ஆகி வரும். இதுல இருந்து வர அவுட்புட் தப்பா இருந்துச்சுன்னா அந்த நியூரல் நெட்வொர்க்கை அதை அப்டேட் பண்ணி சரி செஞ்சுக்கும். இந்த வகையான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோக்கள் மனிதர்களை போலவே சுயமா சிந்திச்சு செயல்படுறதுக்கு இந்த நியூரல் நெட்வொர்க் தான் பயன்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட்டுக்கு எமோஷனலும் சென்ஸும் இருக்கும். இந்த நியூரல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி உருவாக்கப்படுற ரோபோட் எல்லாமே எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு எந்திரன் படம் தான். அதுல எப்படி அந்த ரோபோட்டை உருவாக்கும் பொழுது அதுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவே எல்லாத்தையும் கத்துக்கும். இந்த படத்தோட எண்டில் ஒரு சின்ன பொண்ணு எதுக்காக அந்த ரோபோவை டிஸ்மேண்டில் பண்ணி வச்சீங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு அந்த ரோபோ நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லும். ரோபோக்கள் மனிதர்கள் மாதிரியே இன்னும் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா விளைவுகள் என்ன ஆகும்ட்டு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோக்லாம் நம்மளுக்கு டெக்னாலஜி வைஸா நமக்கு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் சில தீமைகளும் இதுல இருக்குது. இந்த ரோபோக்கள் மூலமா நம்ம நாட்டோட சீக்ரெட், மிசைலை எப்படி ஆக்டிவேட் பண்றது, பாம்பை எப்படி ஆக்டிவேட் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியா வருங்காலத்துல கத்துக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. இந்த ஏஐ மூலமா இல்லாத ஒரு மனுஷனை உருவாக்கவும் முடியும். இருக்கிற ஒரு மனுஷனோட சின்ன வீடியோ இருந்தா போதும், அதை வச்சு முழுசா ஒரு புதிய வீடியோவை கிரியேட் பண்ண முடியும். ரீசெண்டா ஒடிசால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு உமன் நியூஸ் ரீடர் ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்க. ஒரு குழந்தையோட போட்டோவை இந்த ஏஐ கிட்ட கொடுத்து இது ஃபியூச்சர்ல இந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு காட்ட சொன்னா அது அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி காட்டும். அது ஏதாவது தப்பான வழியில ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா அந்த குழந்தையோட ஃபியூச்சரே பாதிக்கப்படும். இந்த டெக்னாலஜிலாம் இப்பவும் இருக்குது. இப்போ கூட ஹாலிவுட்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். ஏன்னா வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும் நடிக்க வச்சுட்டு அந்த ஃபுட்டேஜை வச்சு ஒரு முழு படத்தையே முடிக்க முடியும் இந்த ஏஐ வச்சு. அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருக்குது. வரும் காலத்துல இன்னும் நிறைய பேருக்கு வேலை இழப்பு, வேலை கிடைக்காமலும் போகும். ஏன்னா 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு மிஷின் செஞ்சுட்டு போயிடும். எலான் மஸ்க், சுந்தர் பிச்சை, அரவிந்த் கிருஷ்ணன் இவங்க எல்லாமே மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓ. இவங்க எல்லாமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை உருவாக்குறதுல மிகப்பெரிய ஆட்கள். இவங்களே இதோட வளர்ச்சியை பார்த்து பயந்து போயிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தை எந்த லெவலுக்கு வேணா வருங்காலத்தை இது கொண்டு போகும், இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் கிடையாது, அட்வான்டேஜஸும் இருக்குது. மனுஷனால செய்ய முடியாத பெரிய காரியங்களை இது சீக்கிரமா செஞ்சு கொடுத்துரும். பெரிய பெரிய ஹார்ம்ஃபுல்லான விஷயத்த இது ஈஸியா கையாளும். டாக்டர்களாலேயே செய்ய முடியாத ரொம்ப சிக்கலான ஆபரேஷன்களையும் ஈஸியா செஞ்சு முடிக்க இது பயன்படுத்தப்படும். புதுவிதமான நோய்கள், புதுவிதமான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பூமிக்கு வந்தா கண்டிப்பா இந்த ரோபோட்டை வச்சு காப்பாற்ற முடியும்.